ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு புதுசாக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய திருடன் இருந்தான். அந்த திருடன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி நிறைய வீடுகளுக்கு போய் நிறைய பொண்ணு பொருள் நிறைய பணம் எல்லாம் திருடிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுப்பான். எல்லா திருடனும் அப்படி தானே பண்ணுவான். நிறைய மற்றவங்களோட பொருளை திருடுறது தான் திருடனோட வேலையே. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் நினைப்பான், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறோமே, நிறைய திருடலாம்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போயிடும். எங்கே போகிறான்? ராஜாவோட அரண்மனைக்கு போகிறான். அரண்மனைக்கு போனால் நிறைய நகை கிடைக்கும், நிறைய பணம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக உள்ளே போக போக அரண்மனையில் இருக்கிற சிப்பாய் கூர்க்காலாம் இருப்பான் இல்லையா, அவள்லாம் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தான். அதனால இவன் உள்ள வேகமாக போக முடிஞ்சுதான். போயிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ரூமாக அப்படி பார்த்துட்டே வருவான். எங்குமே பெரிய கஜானா நிறைய தங்கம் எல்லாம் வச்ச ரூம் இவனுக்கு தெரியலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு ரூமில் சவுண்டு கேட்கும். சவுண்டுனா மகாராஜா மகாராணிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மகாராணிகிட்ட ராஜா சொல்கிறாரு, பாரு, நாளைக்கு நதிக்கரையில் நம்ம போகிறோம். நதிக்கரையில் நிறைய துறவி சன்னியாசி இருப்பாங்க. அவள் எப்போவுமே மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறவங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம ராஜகுமாரி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்கன்னு கேட்குறான். ஓகேன்னு சொன்னால் அவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணணும், நம்ம சொத்து ராஜ்யம் எல்லாம் அவர் பொறுப்பில் கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக காசி ராமேஸ்வரம் போய் நல்லா பகவானை சேவிக்க போகலாம் அப்படின்னு வைஃப்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த மகாராணி ராஜா என்ன சொன்னாலும் ஓகே, கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை இந்த திருடன் இப்படியே காதை வச்சு கதவுக்கிட்ட காதை வச்சு கேட்குறான். இல்லை தெரிஞ்சிருச்சு. இப்போ திருடன் என்ன நினைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். திருடன் அடடா, ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிட்டோன்னா சொத்து நிறைய கிடைக்கும், நிறைய தங்கம் வெள்ளி கிடைக்கும். அப்புறம் இந்த ராஜ்யமே நம்மளுக்கு சொந்தம் சொல்லிடுவாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம், நாளைக்கு நம்ம அந்த நதிக்கரையில் துறவி மாதிரி வேஷம் போட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருடன் முடிவு பண்ணிடுவான். காலையில் ராஜா தன்னோட ஒரு 4-5 சிப்பாயெல்லாம் கூட்டிட்டு அழகாக ராஜாவும் ராணியுமா வராங்க. ஒரு 7-8 துறவிகள் லைனாக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. துறவின்னா யார்? சன்னியாசி. பகவானையே எப்போ நினச்சிட்ருக்கிறவங்க தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புது சன்னியாசி யார்? திருடன். நம்ம திருடன் என்ன பண்ணிக்கிட்டான், நல்லா ஜடையெல்லாம் வச்சுட்டு ருத்ராட்சமெல்லாம் போட்டு தானும் ஒரு பெரிய துறவி நினச்சி அப்படியே கண்ணை மூடி இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு உட்காருவோம். எல்லாம் காதில் கேட்குது அவனுக்கு, யார் என்ன சொல்கிறாங்க எல்லாம் கேட்குது. ராஜா முதல் துறவிட்ட போய் இந்த மாதிரி என்னோட ராஜகுமாரியை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், ஓகேவா, அப்புறம் ராஜ்யத்தை பூரா உனக்கு தந்துடுறேன், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த துறவி இப்படி கண்ணை திறந்துட்டு ஆக்ஷன் காட்டுவார், வேண்டாம். 2வது துறவியும் அப்படி காட்டுவார். 3வது சன்னியாசிட்ட வராரு. அவர் என்ன பண்ணுவார், இப்படியும் காமிச்சு இப்படியும் காமிச்சிடுவார். அப்படி ஒவ்வொருத்தராக யாருமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறார். வேண்டான்னு சொல்கிறதும் வெளியில் கேட்குது இவருக்கு. அப்புறம் கடைசியாக அந்த திருடன் சன்னியாசிட்ட ராஜா வராரு. ஏன்பா துறவி சன்னியாசி, நீங்கள் மகான், உங்களுக்கு என்னோட பொண்ணு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி தரேன், நீங்களே ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டு சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். காதில் கேட்டு கண்ணை மூடி ஆக்ஷன் பண்ணி பேசாமல் இருக்கான். ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. வேணும்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, மாட்டேன்னு சொல்லலை, இல்லை பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. அப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா, அதே மாதிரி துறவி வேஷத்தில் திரும்பியும் எல்லாரும் உட்கார்ற இடத்துல இவரும் உட்காந்துட்டு ராஜா பழையபடி வர்றார்.
நேற்றுக்கு கேட்டவங்களெல்லாம் மாட்டேன் வேண்டான்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த புது துறவி மட்டும் ஆக்ஷனும் பண்ணல, வாயாலே சொல்லலை. அதனால அவரை போய் கேட்கலான்னு சொல்லி தட்டு நிறைய பழம், நகை, அப்புறம் இந்த பட்டு வேஷ்டி எல்லாம் எடுத்துன்னு வந்து, சன்னியாசியாரே உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு, ரிஷி உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு, நீங்கள் வந்து என்னோடய பொண்ணை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோடனே அவர் வந்து அந்த 2 நிமிஷம் என்ன நினச்சாரு, என்ன நினச்சிருப்பாரு, என்ன நினச்சார் தெரியுமா? இப்போ வந்து ஒரே ஒரு நாள் நான் கடவுளை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், சன்னியாசியாக இருக்கேன்னு பொய் சொன்னதுக்கே எனக்கு ராஜகுமாரியை தரேன்ற லெவலில் கடவுளை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த டெய்லி வந்து நான் நிஜமாவையே சாமியை நினச்சி தியானம் பண்ணிட்டு, சாமிக்காகவே எல்லாம் பண்ணிட்டு, பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்னோட லெவல் எவ்வளோ உசரமாக இருக்கும், என்னை எத்தனை பேர் மதிப்பாங்க, எத்தனை பேர் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம போலியாக வந்து 2 நாள் வேண்டாதைக்கு வேஷம் போட்டு உட்காந்தது தப்பு தானே, ஒரு நாள் வேஷம் போட்டதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ மரியாதை. அப்போது நம்ம இனிமேல் வந்து திருட்டு தொழிலே விடணும், இனிமேல் யார்கிட்டையும் போய் திருடக்கூடாது, நம்ம வந்து சுவாமியே நினச்சி கடவுளுடைய பதம், பகவத் பதம் அடையறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும், பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ராஜாட்டா, இல்லை சாமி நான் வந்து கடவுளை வேண்டுறதுக்காக தான் இந்த சன்னியாசி இதிலே இருக்கேன், அதனால் எனக்கு கல்யாணங்கிற இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். இதோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த கதையை முடிச்சுக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதையோட கருத்து வந்து, ஒரு நாளைக்கு சுவாமியை கையால் தொழுதாலே அந்த பகவான் வந்து நமக்கு நல்லது செய்கிறாரு. அப்போ நம்ம டெய்லி கடைசியில் வாரத்தில் ஒரு நாளாவது தொழுதுன்னா நமக்கு என்னென்ன நன்மை வேணுமோ அது அத்தனையும் கடவுள் கொடுப்பாரு. அதனால நீங்கள்லாம் இனிமேல் இப்படியே ஸ்கூலுக்கு போகும்போதோ ஆஃபீஸ் போகும்போதோ அப்படியே பிள்ளையார் கோவில் பண்ணால் சலுட் அடிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணாமல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவதும் கோவிலுக்கு போய் நல்லபடியாக மனசார வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மேன்மேலும் நல்லது நடக்கும். ஓகேவா? அடுத்த கதை நாளைக்கு. பாய்.